என்னாகமம் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, நான் தேசத்துக்கும் என் ஜனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய், நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையின்படி உனக்கு செய்வோம். ஆனா ஆள் திரும்பி போயிட்டான். ஒரு பை சான்ஸ் கிடைச்சது, ஒரு அருமையான சான்ஸ். அந்த சிலுவைக்கல்ல அந்த சான்ஸ் எரிஞ்சிட்டான், டக்குன்னு பயன்படுத்திட்டான். லாஸ்ட் உயிர் போகுது, அடிச்சிட்டான், சிலுவையில் அடிச்சு தொங்கியாச்சு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அங்க இருந்துட்டு சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அடியேனை ஒரு சின்ன சிம்பிள் பிரேயர்ல வண்டி மேல போயிட்டான. இதே மாதிரி ஒரு சான்ஸ் எத்திரோ கிடைச்சது, ஓஃபா எத்திரோ ரெகுவேல் கிடைச்சது. கிடைச்சா என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு இப்படி கிடைச்சா என்ன செய்வீங்க? அருமையான சான்ஸ். அவன் சொல்றான், நீ வா, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், நீ எங்களோடு வந்தா உனக்கு எங்களுக்கு தேவன் செய்கிற நன்மைக்கு தக்கதாக நாங்களும் உனக்கு என்ன செய்வோம், உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம், நீ வா, நீ அப்படியே எங்களோட மிக்ஸ் ஆயிடு, அந்த கானானுக்குள்ள போயிடலான்னு. ஐயோ ஞானா, இல்லை இல்லை நான் வரல, நான் போறேன், நான் வரக்கூடாது, நான் என் தேசத்துக்கு போக வேண்டும், என் ஜாதிட்டு தான் போவேன், நான் மற்ற ஜாதியிடம் வரமாட்டேன் அப்படித்தானே சொன்னா. என் இனத்தடத்துக்கு நான் என்ன செய்யணும், நான் போகணும். போ, உன் ஜாதிட்டே போய் சேரு, போ, என் இனத்தோடு சேரட்டும். பரிசுத்த ஜாதியோடு போய் என்ன செய்யட்டும், சேரட்டும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பரலோகத்தில் பிரவேசிக்கட்டும். ஒன்று, ஓய்வு நாளில் விறகு பொறுக்கினவன். இரண்டாவது, சிம்ரி, சபையெல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது வேசித்தனம் பண்ணினவன். மூன்றாவது, எத்திரோ ஓஃபா, சான்ஸ் கிடைச்சோம் அதை விட்டுட்டான். இவங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்து நழுவ விட்டவர்கள். ஓய்வு நாளை கெடுத்து பரிசுத்த குலைச்சலாக்கி செத்து கானானுக்கு போகாமல் போயிட்டான். எகிப்தை விட்டான், செங்கடலை கடந்தான், பிரமாணத்தை பெற்றான், அக்னிமயமான பிரமாணங்களை பெற்றான், மன்னாவை புசித்தான், வழியில் செத்தான். துணிகரமாக பாவம் செய்து இவன் வழியிலே செத்தான். இவனுக்கு ஒரு சான்ஸும் கிடையாது. ஆனாலும் அவன் வாக்குத்தத்தம் மோசே கொடுத்தான், அதை பயன்படுத்தாமல் விட்டு விட்டான், திரும்பி போய்விட்டான். சரி, கானானுக்குள் எகிப்தில், இப்ப சப்ஜெக்டுக்கு வரும். எகிப்தில் புறப்பட்டு கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் படித்தோம். எகிப்தில் புறப்பட்டு கானானில் பிரவேசியாதவர்கள் படித்தோம். இப்ப லாஸ்ட் ஃபைனல், நம்ம டைம் ஷார்ட். கானானுக்குள் போய் கானானை சுதந்திரிக்காத ஒரு கூட்டத்தை நான் இப்ப சொல்றேன். யாரு சொல்லுங்க? கானானுக்குள் போய் கானானை சுதந்திரிக்காதவர்கள் ஒரு கூட்டம், சொல்லுங்க. சும்மா சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. லேவி, சரி. ரூபன் கோத்திரமா? நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புதுசா பிரசங்கத்துக்கு பாயிண்ட் தான் கிடைக்குது. ரூபன், மனாசே, காத். அதாவது ரூபன், காத், மனாசையில் பாதி கோத்திரம். நான் இந்த சப்ஜெக்ட் சிந்திக்கல, நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க, அது சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். ரூபன், காத், மனாசையின் பாதி கோத்திரம், 2.5 கோத்திரம். இந்த யுத்த வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? கானானுக்குள்
பிரவேசித்து யுத்தம் செய்து ஜனங்களுக்கு பங்கிடுற வரைக்கும் அங்கேயே இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்டி எங்க வந்துட்டான்? திரும்ப யோர்தானை கடந்து எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? சொல்லுங்க. எகிப்துக்கு வரல. அது எகிப்து வருவான். எகிப்து இருக்கிற தூரம் என்ன தூரம்? அவங்க எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? கீலேயாத்துக்கு வந்துட்டாங்க. பழைய இடம், அதாவது யோர்தானுக்கு இப்புறம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க யோர்தானை கடந்து யோர்தானுக்குள்ளே போய் யோர்தானை கடந்து அங்கே போய் யுத்தம் செய்து கானானிலே கால் வைத்து எல்லாம் செஞ்சுட்டு, ஆனா கடைசியில யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க இடத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இந்த குரூப் எங்க வந்துருச்சு? தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இருந்த அந்த கீலேயாத்தின் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஏன் ஏகா திரும்பி வந்துட்டாங்க? அங்க ஆடு மாடுகளுக்கு நல்ல வசதியா இருந்துச்சான். நல்ல அபிஷேகம் பெற்ற எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இனி வரும் பலனை ருசி பார்த்தும் சீக்கிரம் இல்லையா? 6:5 எபிரேயர் 6:5 இல்லையா? நீ என்ன பைபிள் பார்க்கிற? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது. இனி வரும் பலனை ருசி பார்த்தும் பரம ஈவை ருசி பார்த்தும். அப்படி இருக்கா? அதேதான் எபிரேயர் 6 தான். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும். எப்படிலாம் அவங்க பண்ணிட்டாங்க பாருங்க, எந்த லெவலுக்கு போயிருக்காங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டாங்க, அடுத்து பரம ஈவை ருசி பார்த்தார்கள், பரிசுத்தாவியை பெற்றார்கள், தேவனுடைய நல்வார்த்தையை பெற்றார்கள், இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தார். எல்லாம் முடிஞ்சிட்டு வண்டி திரும்பி எங்க வந்தாச்சு? கானானுக்கு போனா அந்த தேசத்தின் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கால் வச்சான். அங்குள்ள நன்மைகளை புசித்தாங்க, யுத்தம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க, நாடு பங்கிடப்பட்டது, எல்லாம் முடிஞ்சது. பார்த்தா இவன் ரிவர்ஸ் வந்துட்டானே. தேமாவை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு. தேமா என்பவன் பவுலோடு சிறைச்சாலையில் எத்தனையோ மாதங்கள் வருஷங்கள் கடந்தானா. சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைச்சி வந்த உடனே இப்ரமஜத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போய்விட்டான். எத்தனை வருஷம் நீ ஜெயிலில் கர்த்தருக்காக நின்றுட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக ஆசை வந்துருச்சு. அநேக ஊழியக்காரங்க இப்படித்தான். சியோன்னு வருவான், திருப்பி பார்த்தா யாரு கூடயாவது கிளம்பி போயிட்டே இருப்பான். நான் சீரியஸாக சொல்கிறேன். பரமையை ருசி பார்த்து சியோனின் தரிசனம் கிடைச்சி நீ திரும்பி போற. 3 வருஷம் இயேசுவோடு இருந்து ஊழியம் செஞ்சுட்டு கடைசியில் யூதாஸ் எங்கே போய் சென்னா நான்று கொண்டு செத்தான். கானானுக்குள்ள நீ போயிட்டு நீ எப்படி திரும்பி போலாம்? எப்படி நீ பழைய இடத்துக்கு போலாம்? அப்ப நீ பழைய இடத்துக்கு போனா பிரயோஜனமே இல்லையே. இந்த மார்க்கத்தில் உனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மார்க்கத்தில் நீ கடந்து வந்ததில் உனக்கு அர்த்தமே கிடையாது. இத்தனை வருஷம் இந்த மார்க்கத்தில் உபதேசம் கேட்டு பரமையை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று எல்லா விதமான நன்மையும் பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு கடைசியில் உன் நிலவரம் என்ன? உன்னுடைய முடிவு இவ்வளவுதானா? நீ திரும்பி வரலாமா? அதுக்கு காரணம் என்ன? ரூபன். ரூபன் ரூபன்னா தளம்பினவன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று படித்தோம், 2 நாளைக்கு முன்னால் படித்தோம். 2வது காத், ஏராளம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துட்டாரு அவனுக்கு. இப்போ எனக்கு அவன் சாலமோன் சொன்னா, என்னை பரிபூர்ணம் அடைகிறதுனால் நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தர் யார் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். பரிபூர்ணம் கிடைச்சதுன்னா என்ன செய்வான்? ஆண்டவரே பாஸ்டா பெற பேசலாம், போ சொல்லு, பெற 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 பார்க்கலாம் அப்படிமா. கூட்டம் இருக்கு, இருப்பா, கூட்டம்லாம் நடக்கத்தான் செய்யும், நம்ம வேலையை பார்க்கணுமா. ஏன்னா இப்போ என்ன வந்துருச்சு? சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. உனக்கு பணம், வசதி, வாய்ப்பு எல்லாம் இருக்கு. பரிபூர்ணம் அடைகிறதுனால், தரித்திரமாகிறதுனால் திருடாத படிக்கும், பரிபூர்ணம் அடைகிறதுனால் தேவன் யார் என்று நான் மறுதலியாத படிக்கும். அன்னன்று உள்ள படியை
இன்னைக்கு நம்ம நிலவரம் யோசிச்சு பாருங்க. நம்ம அநேகருடைய நிலவரம் தாறுமாறா போய்கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதனால் நீங்கள் நல்ல ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு ரிவர்ஸ் போயிடக்கூடாது. அப்படி நீங்கள் போவீர்களானால் கஷ்டம். என்னாகமம் 32 முதல்ல 1ஆம் வசனத்தில், ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிளையா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். உடனே மோசே இடத்திலும் எலியாசரத்திலும் போய், எங்களுக்கு இந்த இடத்தை நீர் தர வேண்டும், நாங்கள் இங்கே இருப்போம், ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாங்கள் திரும்பி வந்து விடுவோம். இந்த சபை கட்டுறதுக்கும் இந்த பரிசுத்தவான்களையும் நீ அதிகமாக நேசித்த ஒரு ஆள். இந்த சத்தியம் இந்த உபதேசம்லாம் உனக்கு நல்லா தெரியும். எல்லா விதமான உபதேசமும் தெரிஞ்சு உன்னால் எப்படி பின்மாறி போக முடியும்? போலாமா? மனாசே மறதி. மனாசேனா என்ன அர்த்தம்? மறதி. தேவனை மறந்து போய்விட்டாயா? இந்த பரிசுத்தவான்கள் உனக்காக ஜெபித்ததெல்லாம் மறந்து போச்சா? இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னால் நீ தரித்திரனா இருந்து இந்த சபைக்கு வந்த பின்பு ஐஸ்வர்யான மாறினது மறந்து போச்சா? உன்னுடைய துக்கத்தில் உனக்கு பங்கெடுத்த சபை கூட்டத்தை மறைஞ்சிருச்சா? மறந்து போயிச்சா? கர்த்தர் உனக்கு, நீ அழுத, உனக்கு கேட்டதை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தின் பின்னால் நீ போவா என்று யோசிக்கவில்லையே. அப்படின்னா உன்னை தரித்திரனாவே தேவன் வச்சிருப்பாரே. எதுக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்? நீ உண்மையாயிருப்பா என்று எண்ணிதான். உனக்கு படிப்பு, அறிவு, ஐஸ்வர்யம், வசதி எல்லாம் கொடுத்தார். ஆனா ரூபன் சொன்னா, நான் திரும்ப போயிடுறேன், நாங்க அங்கேயே போயிடுறோம். போ. இன்னைக்கு இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். சரி, இது நீங்க சொன்னதுனால எனக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நான் சொல்ல வந்தது இன்னும் ஒரு கூட்டம். அவங்கள சொல்லுங்க. சொல்லுங்க. கானானை பார்த்து அதை சுதந்திரித்துக் கொள்ளாதவர்கள். செத்துப்பிட்டான் 10 பேர், 10 பிரபுக்கள். 12 பேர் போனாங்களா கானானை வேவு பார்க்கறதுக்கு? 40 நாள் ஊர் முழுசும் சுத்தி பார்த்தாங்க. போய் பார்த்தா ஒரு தோட்டத்தில் ஒரு திராட்சை குலை இருந்துச்சு. அந்த திராட்சை குலையை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. அது 2 பேர் கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தான். பாருப்பா என்ன தேசம், என்ன செழிப்பா இருக்குன்னு. 40 நாள் பைபிள் படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 40 நாள் இவங்க சுத்திட்டு வந்து துர்ச்செய்தி பரப்புனபடினால்தான் இந்த 10 பேர் பண்ண சேட்டையில தான் கர்த்தர் அப்பதான் முடிவெடுத்தாரு. 40 நாள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை நீ போய் சேர 40 வருஷம் ஆகும்னார். இவனுக்கு செத்தும் போயிட்டான், செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் செத்தும் போயிட்டான். இந்த ஜனங்கள் இவங்களால பட்ட பாடு எவ்வளவு? 40 வருஷம். என்னாகமம் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கை வந்த மாறுதலை உணர்வீர்கள். எத்தனை வருஷம்? 40 வருஷம் சுத்தினதுக்கு காரணம் இங்கதான். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 10 பிரபுக்கள் 10 பேர் சாதாரண நாள் கிடையாது. 40 நாள் கானான்ல போய் பழத்தை ருசிச்சு, அங்கேயே குளிச்சு, அங்கேயே தங்கி, அங்கேயே அந்த தேசம் முழுவதும் சுத்தி அந்த தேசத்தினுடைய நன்மை வளமை, அது எப்படிப்பட்ட தேசம், எவ்வளவு மகிமையான தேசம், எல்லாத்தையும் சுத்தி பார்த்தான். எல்லாம் சுத்தி பார்த்துட்டு 40 நாள் முடிஞ்சு பாளையத்துக்கு வந்துட்டு சொன்ன கதை என்னது? பார்த்தோம் நல்லா தான் இருக்கு, ஆனா அங்க போகத்தான் முடியாது, அதை ஒன்றும் ஜெயிக்க முடியாது. எப்படி? பரலோகத்துக்கு உனக்கு தரிசனம் கொடுத்து பரலோகத்தில் சீயோனே எருசலேம் எல்லாம் காட்டி நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு, பரலோகம் நல்லா தான் இருக்கு, ஆனா இங்கிருந்து போகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு துர்ச்செய்தியை பரப்புனா. இந்த 10 பேரும் துர்ச்செய்தி பரப்புன குரூப். என்னாகமம் 13:4-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம். என்னாகமம் 13:4-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் நல்லா எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு வந்து துர்ச்செய்தியா சொல்லுவான். எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், அது ராட்சச பிறவிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது,
32, 33 மட்டும் வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். போதுமா? இவங்க கானானுக்குள்ள போயிட்டு 40 நாள் ரவுண்ட் அடிச்சு இனி வரும் பலனை ருசி பார்த்து, நல்வார்த்தைகளை கேட்டு, பரமையை ருசி பார்த்து, எல்லா பரிசுத்தாவியை பெற்று, தரிசனம் பெற்று, பிரகாசிக்கப்பட்டு எல்லா ரவுண்டு முடிஞ்சுது. இப்போ வந்து சொன்னது என்னது? அவிசுவாசம். இத்தனை வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி, 40 நாள் 20 நாள் 20 வருஷம் 10 15 வருஷம் இந்த சபையில் இருந்துட்டு நீ கடைசியில் இந்த சத்தியத்தின் முடியெல்லாம் ஜீவிக்க முடியாதுங்க, ரொம்ப டஃப்புங்க. அப்போ நீ யாரு? அந்த துர்ச்செய்தி சொல்ற அவிசுவாசி. இத்தனை வருஷம் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற, இத்தனை வருஷம் இந்த பரிசுத்தவான்கள் ஜபத்தில் இருந்திருக்கிற, இத்தனை வருஷம் இந்த மார்க்கம் உனக்கு தப்பா தெரியல. ஆனால் இப்போ நீ உன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் அவிசுவாசமும் அவநம்பிக்கைகளும் எல்லாம் வருது. சரி, இந்த 10 பேரை ஷார்ட்டாக சொல்கிறேன். செத்தான் இல்லையா? 10 பேர், 2 பேர் உள்ள வந்துட்டான். 12 பேர்ல 2 பேர் கிளியர் ஆயிடுச்சு. யாரு? யோசுவா, காலேப். அவங்கள பற்றி வேண்டாம். 10 பேர் வந்து செத்தே போயிட்டான். 14ஆம் அதிகாரம் என்னாகமம் 14, 36, 37 10 பேரையும் கொன்னுட்டார் ஆண்டவர். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகி அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். போதுமா? கொன்னுட்டார். இவன் ஒருத்தன் இருக்க மாட்டான், அப்படியே கொன்றுவான் பாருன்னு சொன்னார். ஏன்னா அவிசுவாசம் வந்து தேவனுக்கு பிடிக்காது. அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் உண்டாகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அவிசுவாசத்தை மட்டும் பேசுனீங்கன்னா, ஏன்னா தேவன் பெரியவர். இவன் வந்துட்டு அவன் ராட்சச புத்திரன், நான் வெட்டுக்கிளிக்குள்ள சக்தி இருக்குங்க, ஜீவன் இருக்கு உனக்குள்ள, உலகத்தில் இருக்கிறவன் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ அதை விட்டு நான் பார்த்தேன், அவன் ராட்சசன், நான் வெட்டுக்கிளி, அவன் மலை மாதிரி இருந்தான், நான் மடு மாதிரி இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத. கர்த்தர் உன்னைய வச்சு அதை நொறுக்கணும்னு நினைச்சாருன்னா நொறுக்குவார். என்னாகமம் 13 4 - 15 வரைக்கும் பார்த்தா இந்த போயிட்டு வந்த அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கான். மொத்தம் வெறும் 12 பேர் இருக்கான். 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு பிரபு போனான். சாதாரண ஆள் போல, ஒரு புதிய ஆத்மா போகல, ஒரு புதிய ஆள் போகல. போனது யாரு? ஒவ்வொன்றிலையும் செலக்டடா இருந்த பிரபுக்கள். நல்ல ரொம்ப டெக்னிக்கலா சத்துருக்கையில் சிக்காம, தான் வேவு பக்கம் வந்தது தெரியாம, அதே நேரத்தில் 40 நாள் அங்கேயே புசித்து குடித்து அழகா இவங்க ஒருத்தர் குரூப்பா இருந்து அங்கங்க தேசத்தை வேவு பார்த்து முழு தேசத்தையும் சுத்திட்டு வந்தான். திறமை உள்ளவங்க அவங்க எல்லாருமே. ஆனா வந்து சொன்னதுதான் சரியில்லை. உன்னுடைய ஓட்டம் முடியும் போது விசுவாசத்தை விட்டுட்டேங்க, நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஓட்டத்தை முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொல். சரி, முதலாவது ரூபன் கோத்திரத்தில் சம்முவா அப்படின்னு ஒரு ஆள் போனான். சம்முவான்னு சொன்னா புகழ் பெற்றவன் அர்த்தம். புகழ் பெற்றவன். அவன் பேரு, அவங்க அப்பா பேர் வச்சாரு சக்குரின் குமாரன். சம்முவான்னா புகழ் பெற்றவன். உலகத்தில் உனக்கு புகழ் இருக்கலாம், சபைக்குள்ள கூட நல்ல புகழ் இருக்கலாம். ஆனா கானானை நீ பார்த்து நீ ருசித்த அந்த இனிவரும் உலகத்தை நீ மறுபடியும் என்ன செய்யணும்? போய் பார்க்கணும், அங்க போய் கால் வைக்கணும், அதை சுதந்திரிக்கணும். இந்த உலகத்தில் மட்டும் பரிசு இதோ இயேசு சொன்னார், உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதே. அது வந்து அபிஷேகத்தினுடைய தன்மை. ஆனா இது முடிஞ்சு இந்த அபிஷேகம் உன்னை எங்க கொண்டு போனோம்? நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போனோம். ஆவியில் நிரம்பிட்டு தோத்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் நீ புகழ் பெற்றவனா இருக்கலாம், சபையில் உன்னை புகழ் பெற்றவனா வச்சிருப்பாங்க. ஆனா உனக்குள்ள ஒரு துர்ச்செய்தி இருந்தால் நீ கானானுக்குள் மறுபடி போய் சேர மாட்டாய். உனக்குள் நற்செய்தி இருக்க வேண்டும். ரெண்டாவது, டைம் இல்லை, அதனால ஸ்பீடா போறேன். அடுத்து
சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். சாப்பாத்துன்னு சொன்னா நியாயாதிபதி. நம்ம ஆளுங்கள ஒரு சிலர் எப்பவுமே நியாயம் பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சும்மா இருக்க முடியாது. வீட்டில் ஒரு சில சகோதரிகளுக்கு எப்பவும் நியாயம், அது சரியில்லை, இது சரியில்லை. நம்ம ஊழியக்காரங்களில் கூட ஒரு குரூப்பு, அது ஒரு ஆவி. ஆனால் அவங்களுக்கு அது கரெக்டு. கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அதனால இவன் என்ன செஞ்சிட்டே இருப்பான், நியாயம் பேசிக்கிட்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும், நியாய மண்டபத்தில் இயேசு இல்லை, சாலமோனுடைய மண்டபத்தில் இயேசு இருக்கிறார். நீ என்ன நியாயம் பேசுறது? இயேசு என்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ நியாயம் தள்ளுண்டு போயிட்டு. நீ நியாயாதிபதியா? நீ அவனை வேணா ஜட்ஜ் பண்ணிட்டு அலையக்கூடாது. நியாயம் இருக்கிற ஊழியம் நமக்கு கிடையாது. மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிற நீயே குற்றவாளி ஆகாதபடி எச்சரிக்கையாரு. ஊருக்கெல்லாம் நியாயம் பண்ணிட்டு நியாயாதிபதியா இருந்துட்டு கடைசியில் கானானுக்குள்ள போக முடியாம போயிடுச்சு, செத்து போயிட்டான். அடுத்து மூணாவது, இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். ஈகால் அப்படின்னா பழி வாங்குகிறவன் அர்த்தம். நீ பழி வாங்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ பழி வாங்காத, யாரையும் பழி வாங்கணும்னு நீ முயற்சி பண்ணாத. நீ கானானுக்குள் போக மாட்டாய், வழியிலே மரிப்பாய். அடுத்து இசக்கார் கோத்திரத்தில் ஈகால். அடுத்து பென்யமீன் கோத்திரத்தில் ரபுவின் குமாரன் பல்தி. பல்தின்னு சொன்னா விடுவிக்கப்பட்டவன் அர்த்தம். இந்த உலகத்தில் உனக்கு பல காரியங்களில் விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா அதே நேரத்தில் உனக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நீ விடுவிக்கப்பட்டவன், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவன், பல அந்நிய காரியங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு எதிலிருந்து விடுதலை கிடைக்கல? துர்ச்செய்தியிலிருந்து விடுதலை கிடைக்கல, நெகட்டிவா பேசுறதுல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கல. எல்லாரும் கிடைக்கும் சொன்னா கிடைக்குமா? நம்புறீங்களா? அப்படியா? எனக்கு தான் நம்பிக்கையே இல்லை. அப்போ நீ கானானுக்குள் போவது கஷ்டம். அடுத்ததாக செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல். காதியேல் சொன்னா அதிர்ஷ்டம், லக்கு. காதியேல் சொன்னா அதிர்ஷ்டம் உடையவன். கானானை பார்க்கிற ஒரு அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைச்சது. ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தல. எங்க போயிட்டா சொல்லுங்க? கானானை பார்க்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது. ஆனா அவிசுவாச துர்ச்செய்தி பரப்பினதுனால அந்த அதிர்ஷ்டம் அவனை விட்டு போயிடுச்சு. நான் போன வாரம் நாங்கள் பெரியதாலைக்கா எங்கேயோ போய்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிட்டு வந்தான், ஒரு 2 வீலர் தள்ளிக்கிட்டு. இந்த ஆடு நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கு, நாங்களும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஆட்டை தாண்டி போயிட்டோம். அப்போ சொல்லும் போது சொல்கிறாங்க, அந்த ஆடு மேய்ச்சிட்டு வர்றது பழைய எம்எல்ஏன்னாங்க. முதல்ல ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், திருப்பி எம்எல்ஏ ஆனார். இப்போ எம்எல்ஏ போஸ்டிங் போடிஞ்ச பிறகு திருப்பி எங்கே வந்திருக்காரு? ஆடு மேய்க்க வந்திருக்காரு. எப்படி? ஒருத்தன் ஏழையா இருந்தான், அவனுக்கு லாட்ரி சீட்டில் நல்ல பணம் அடிச்சது, புத்தி இல்லாமல் அவ்வளோதையும் செலவழிச்சிட்டான். எல்லாரும் கேட்டவனுக்கெல்லாம் கொடுத்துட்டான், ஏமாந்துட்டான். திருப்பி கொஞ்ச நாள் எங்கே வந்துட்டான்? திருப்பியும் பிச்சை எடுக்க வந்தான். அதே மாதிரி உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு, ஆனால் அவிசுவாசம் தான் இந்த அதிர்ஷ்டத்தை என்ன செய்யுது? நஷ்டமாக்குது. அவிசுவாசத்தை நீ மூட்டை கட்டணும். காதி. அடுத்து காதி. இவன் காதியேல், அவன் யாரே? காதி. அப்படின்னா தேவனுடைய அதிர்ஷ்டம். காதியல்னா அதிர்ஷ்டம், காதினா என்னது? தேவனுடைய அதிர்ஷ்டம். அப்படின்னா தேவன் உனக்கு அதிகபட்சமா இரக்கம் பாராட்டுறார். ஆனாலும் அவிசுவாசம் வேலை செய்யாது. இயேசு ஃபுல் பவர்ஃபுல் தேவகுமாரன். ஆனா தான் ஊர்ல வந்தபோது அவருக்கு அற்புதம் செய்ய முடியல. காரணம் என்ன? அந்த ஜனங்களுடைய அவிசுவாசம் அவரை அற்புதங்கள் செய்ய விடாமல் தடுத்து விட்டது. உனக்கு தேவனுடைய அதிர்ஷ்டம் இருக்கு, ஆனாலும் அவிசுவாசம் அதையும் தாண்டி வேலை செய்யுது. அம்மியேல். அடுத்து தான் கோத்திரத்தில் கெமலியின் குமாரன் அம்மியேல். அம்மியேல்னா அவன் தேவ ஜனம்னு அர்த்தம். அம்மியேல் அப்படின்னா கர்த்தருடைய ஜனம். உன்னைய கர்த்தர் நேசித்து தன்னுடைய நாமத்தை தரித்து உனக்கு அபிஷேகம் கொடுத்து உன்னை ஆண்டோடைய நாமம் தரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நீ ஒரு அருமையான தேவ ஜனம். ஆனால் தேவ ஜனம் அவிசுவாசம் வந்தா தேவ ஜனமும் வாளியில் அடிபட்டு போயிடுவான். சரி, அடுத்து நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன்
நாகுபி. நாகுபின்னா என்ன அர்த்தம்? மாய மந்திர வித்தையை சார்ந்தவன். நம்ம ஆளுங்க யாராவது மாய மந்திரத்தை சார்ந்துடுறீங்களா? ஜாதகம் பார்க்குறீங்களா? இந்த கையை பாருங்க, எப்படித்தான் இருக்கு, இந்த கையில் என்னத்தை தான் தளபதி எழுதி வச்சிருக்கான் பாருங்க ஆண்டவன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? ஒரு பிசாசு, ஏய் நான் உன் கையை பார்த்தா எல்லாம் சொல்லிடுவேன், சரி பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். அப்படி பார்த்து உங்களுக்கு தான் வம்சவழியே கிடையாது. உனக்கு நம்மால் கையை பார்த்த உடனே 7 பிள்ளைம்மா. அது பிசாசு கையை பார்த்துட்டு சொல்லு, உன் கையை காட்டுச்சு, நீ பார்த்து கரெக்டாக சொல்லிட்டு பார்க்கலான்னு. ஒன்றுமே இல்லை, வம்ச வரலாறே கிடையாதா அப்படின்னுச்சு. ஓஹோ கரெக்டு, மெல்கிசேதேக்கையும் கையில் போட்டு வச்சிருக்காரு போல் இருக்கு, தெளிவாக தான் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உடனே பாஸ்டே கை காட்டியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. அவன் புத்தி வேற மாதிரி போகுதுன்னு எனக்கு தெரியுது. நம்ம லேசாக விட்டால் போதும், டக்குன்னு அதை சான்ஸ் பயன்படுத்தி அப்போ நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு மெல்கிசேதேக்கு இருக்கா இல்லாவிட்ட கல்யாணம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடணும். மாற்றி கீத்தி பார்த்து எங்கேயாவது வந்துடாத ரோட்டுக்கு. மாயமத்திரம், நல்ல காலம் கெட்ட காலம், ராகு காலம், ஈசான மூளை, சனி மூளை, நல்ல நாள், அந்த நாளில் கல்யாணம் கொடுங்க, செவ்வாய்க்கிழமை வேண்டவே வேண்டாம், கல்யாணமே வேண்டாம், சொந்தக்காரன் வரமாட்டான், காலையில் வைக்க வேண்டாம், சாயங்காலம் வைக்கணும். மதுரையில் பாஸ்டர்கிட்ட டேட்டு கேட்டால் அவர் சொல்லுவார், என் டைரியில் இருக்கிற நேரம் தான் உனக்கு நல்ல நேரம், அதான் முகூர்த்தம் பாரு. சென்ட்ரல் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டால், பாஸ்டர் எங்களுக்கு என் டைரியில் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அது உனக்கு என்னது முகூர்த்தம், முடிஞ்சால் வாங்கு, இல்லைன்னா போயிட்டே இரு, அவ்வளோதான். நம்ம ஆளுங்க செவ்வாய் அப்படின்னோடனே அப்படியே மூஞ்சிலாம் மாறிடுது. கேட்டால் எங்கள் அக்கா சொல்லுவான், அக்காவுக்கு கல்யாணம், உன் பிள்ளைக்கு தானே கல்யாணம், நீ பெற்ற பிள்ளைகளுக்கு தானே கல்யாணம், அதுக்கே அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிற. மாய மந்திரத்தை சாராதீங்க. கடைசியாக காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மகத்துவம்னு அர்த்தம். கத்தர் பாருங்க, இந்த 10 பிரபுக்கள் சும்மா டாப் ஸ்டாண்டர்டில் வச்சு 40 நாள் அழகாக கானானை சுற்றி பார்த்துட்டு வைக்க வைத்தா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் இவன் சொன்ன கதை என்னது? அதெல்லாம் கிடைக்காது, அந்த தேசத்தெல்லாம் பிடிக்க முடியுமா? இப்படி ஒரு அவிசுவாசியை தெரிஞ்செடுத்ததுக்காக கத்தர் துக்கப்பட்டார். கோரோசினே உனக்கு ஐயோ, கப்பர்நகுமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பான்? மனந்திருப்பான். ஆனபடியினால் நியாய தீர்ப்பில் சோதோம் குமாராவுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் உனக்கு நேரிடுவது அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க ஜட்ஜ்மெண்ட். உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு, எவ்வளோ எத்தனை நேரம் கத்தர் உன்ட்ட பேசியிருக்கிறாரு, தரிசனம் கொடுத்துருக்காரு, வெளிப்படுத்தல் கொடுத்துருக்காரு, அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு, அக்னி கொடுத்துருக்கிறாரு, உன்னோடு தூதுகள் பேசுது, வசனம் பேசுது, உன்னைய பொல்லாப்புகளுக்கு விலக்கி இருக்கிறாரு, மாம்சத்துக்கு விலக்கி இருக்கிறாரு, பிசாசு, செய்வினை, ஏவல், மரணம், வியாதி, ஆபத்து, விபத்து எல்லாத்துக்கும் உன்னை தப்பி கொண்டு வந்திருக்கிறாரு. இதையும் தாண்டி உனக்குள்ள விசுவாசம் வேலை செய்யலாமா? கண்களை மூடுவோம் எல்லாரும். சாரி, சேத்தூர் சொல்ல மாட்டேனா? சேத்தூர்னா இருக்கு, சேத்தூர்னா ராஜபாளையங்கிட்ட ஒரு ஊர் கூட இருக்கு சேத்தூர். சாரி, சேத்தூர்னா மறைக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட. உனக்குள்ள மறைவான ஒரு ஜீவியம் இருக்கவே கூடாது. நீ ஒரு திறந்த புஸ்தகம், கிறிஸ்டல் கிளியர். சிங்காசனத்திலிருந்து ஓடுகிற அந்த நதி எப்படிப்பட்டது? பளிங்கு கொப்பான சுத்தமான அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அப்படி முகத்தை பார்க்கலாம். உன் ஜீவியத்தில் ஒரு மறைவான அந்தரங்க ஜீவியம் ஒன்று ஒழிச்சு வச்சுட்டு அலையக்கூடாது. இங்கே தலையை காட்டுறது இந்த விலாங்கு மீன் மாதிரி, இங்கே தலையை காட்டுறது அங்கே வாழை காட்டுறது, அந்த வேலையே ஆகாது. 3 டைமென்ஷன் 4th டைமென்ஷன்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. டபுள் ட்ரிபிள் அப்படிலாம் வேலை செய்யக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எனக்கு இதை படித்து பார்த்துட்டு இன்னைக்கு சாயங்காலத்தில் ரொம்ப யோசித்தேன். கானானுக்குள்ள போயிட்டு விட்டுட்டானேன்னு. உடனே எனக்கு எபிரேயர் 6 தான் கர்த்தர் சொன்னார். பத்தியா, அபிஷேகம் பெற்றும் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் எவ்வளவு நல்ல அனுபவங்களை பெற்றும் அவங்க மறுதளித்து
வாழ்க்கையை இழந்து கொண்டார்கள். 40 நாள் சுத்திட்டு வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்காம போன 10 பேராய் நாம் இருக்கக்கூடாது. வருஷக்கணக்காக கானானுக்குள் பிரவேசித்து ஜாதிகளை நொறுக்கி கீழ்ப்படுத்தி விட்டு திரும்ப கடைசியில யோர்தானைக்கு விட்டு பின்னிட்டு திரும்பின அந்த காத் மனாசேயின் பாதி கோத்திரம் அந்த ரூபனை போல நாம் மாறிவிடக் கூடாது. தாழ்த்துவோமா? சிம்ரியை போல வழியிலே செத்து போக வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி கானானை இழந்து போக வேண்டாம். தடுமாறி அந்நிய ஆசாரியனாய் இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாத எத்திரா ஓஃபாவை போல நாம் இருக்க வேண்டாம். எல்லாரும் பைபிளை மூடி வைங்க, கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. நீங்க ஆவியில் நிறைஞ்சு உங்க பைபிளை கிழிச்சிடக்கூடாது, பைபிளை நீங்க மீச்சிடக்கூடாது. அது புனிதமான நூல். அதனால அதுல நீங்க மிதிச்சு கீச்சு. நானும் விசுவாசியா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் 2வது லைன்ல வந்து உட்காந்துட்டேன். இப்ப அந்த பையன் விசுவாசியா இருக்கான், நல்ல விசுவாசியா இருக்கான். சிஎம்சியில் டாப் அக்கௌண்டண்டா இருக்கான், அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோல்ல. அச்சா அடி ஆவி நிறைஞ்சு நான் அப்பதான் பைபிளை திருப்பி திறந்து வச்சேன். ஒரே அமுக்கு என் பைபிள் பேப்பர்ல சர சர சரன்னு கிழிஞ்சு போயிடுச்சு. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சே. ஒரு செகண்ட்ல விட்டானே நம்ம கதையை போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க அப்படி யாரும் இருக்கக்கூடாது. பைபிள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் கண்களை மூடுவோம். இது கடைசி கூட்டம். இதனுடைய சரியான கூட்டம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கரையெல்லாம் போயிடுச்சு, தூசி தட்டி விடுற டைம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் தூசியை உதிரி விட்டு எழுந்துரு. தூசியை உதற நேரம். ஆவியிலும் மாம்சத்திலும் காணப்படுகிற அசுசிகள் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஆவியானவர் அசைவாட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து நேரத்தை மாத்திரம் தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, நான் எகிப்தை விட்டது உண்மை, இந்த மறுபூமியில் இந்த வனாந்தரத்தில் உம்மை பின்பற்றுவது உண்மை. ஆனால் நான் கானானை அடையாமல் என் ஓட்ட முடியக்கூடாது. நான் கானானை கட்டாயம் சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தவன், நல் வார்த்தையை பெற்றுக் கொண்டவன், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவன், பரமையை ருசி பார்த்தவன், பரிசுத்தாவியை பெற்றவன். எந்த சூழ்நிலையிலும் அந்த தேசத்தை நான் விட்டுவிடக் கூடாது. யோசுவாவை போல, காலேபை போல என்னை மாற்றும். எலியாசரை போல என்னை மாற்றும். அல்லேலூயா. கால் வைத்த தேசத்தை சுதந்திரித்தார்களே, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்தார்களே. எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. அந்த பிரபுக்களின் ஆவி எனக்கு வேண்டாம். துர்ச்செய்தி பரப்புகிறவனான இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற நாட்களிலும் ஓட்டத்தை முடிக்கிற நாளிலும் நான் நற்செய்தி சொல்லுகிறவனாய் விசுவாசியாய் மரிக்க வேண்டும். ரூபனை போல திரும்பி வரக்கூடாது, காத்தை போல திரும்பி வரக்கூடாது, மனாசேயின் பாதிகாத்துரோ கோத்திரம் போல திரும்பி வரக்கூடாது, அந்த 10 பிரபுக்களை போல நான் அழிந்து போகக்கூடாது. தேவரீர் எனக்கு இரக்கம் செய்யும். கர்த்தாவே, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை நான் கண்ணோக்கி பார்த்த பொழுது அந்த 10 பிரபுக்களை போல எனக்குள்ள சில காரியங்கள் இருக்கிறது. அந்த ரூபன் புத்திரரை போல, காத்தின் புத்திரரை போல, அந்த மனாசேயின் பாதி கோத்திரத்தினுடைய தன்மைகள் எனக்குள் போராடி கொண்டிருக்கிறது. நான் அந்த கோத்திரங்களை போல, அந்த 10 பிரபுக்களை போல நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரம ஈவை ருசி பார்த்த அந்த அனுபவத்தை ஒரு காலம் நான் விடக்கூடாது. எனக்குள்ள பல தோல்விகள் இருக்கிறது. அந்த 10 பிரபுக்களின் ஆவி காண அந்த ரூபனுடைய ஆவி எனக்குள் போராடுகிறது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். யாராவது இருந்தால் எழும்பி அறிக்கையிடலாம். இது கடைசி அறிக்கை. புது வருஷத்துல வந்துட்டு ராபோஜனம் கொடுக்கிறதுக்கு முன்னால முழங்கால் போட்டுக்கிட்டு நான் கூட்டத்துக்கு வரல, அறிக்கை செய்யணும்னு இந்த குழந்தைத்தனமான விசுவாசிகளா இருக்கக்கூடாது, வளர்ச்சியற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, தெளிவற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. ஊழியர்களோ விசுவாசிகளோ, இதான் லாஸ்ட் அறிக்கை. இதை நீ பயன்படுத்தினா அது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைக்கு ஒரு காரணமாக இருக்கும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, பிரத்யட்சமாய் என்னை சந்தியும், முகமுகமாய் என்னை சந்தியும். ஆமென். அறிக்கை செய்து உட்கார்ந்தவர்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுங்கள்.